ஏ இவெல்லாம் நம்மளை வேலைக்கு போய் காப்பாற்றுவான்னு நினச்சிட்டு நீ கடைசி காலத்தில் கஞ்சி கூட அப்பா சொல்கிறதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாதப்பா. உனக்கு சீக்கிரமாகவே நல்ல வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்கள் அப்பா அம்மா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதே நீ வேலைக்கு போய் அவங்கள பார்த்து கொண்டு தான். ஆனால் உன்னை பார்த்தா அதுக்கு எதுவும் முயற்சி எடுக்கிற மாதிரி தெரியல. பூமிக்கு பாரமாக வாழ்கிறத விட போய் செத்துடலாம். இவனை நம்பி இருந்தோம், ஒரு வாய் சோத்து கூட ஒரே ஐ ப்ரோ. டேய் யாருடா நீ? என்ன மாதிரியா இருக்கிற? நான் தான் ப்ரோ உங்கள் மனசாட்சி. போடா மனசாட்சியாவது மயராவது ப்ரோ. நான் பட்டுன்னு எப்படி சொல்லிட்ட? உன்னை பற்றி எல்லாம் தெரியும் ப்ரோ. டேய் நான் ஏதாவது சொல்கிற போகிறேன் ப்ரோ. கூல் ப்ரோ. சரி என்னை பற்றி எதாவது தெரியும்னு சொன்னியே சொல்லு ப்ரோ. தத்துவமாக சொல்லட்டா இல்லை நார்மலாக சொல்லட்டுமா? ஐயோ எப்படி வேணா சொல்லு. கடுப்பேற்ற கோவப்பட அப்படி ப்ரோ. வாழ்க்கைனா அப்படி இப்படி தான் இருக்கும். ஆமாம் என் வாழ்க்கை மயிறு மாதிரி இருக்குது. விடுங்க ப்ரோ, அதை நான் வந்துட்டல. உங்கள் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன் ப்ரோ. கிளிப்பணி எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் ப்ரோ. நான் உங்கள் மனசாச்சு ப்ரோ. அசிங்கமாக ஏதாச்சும் சொல்லிடுவேன். ஏதோ சொல்லணும்னு சொன்னியே சொல்லிட்டு கிளம்பு ப்ரோ. வாழ்க்கைன்றது டேய் நான் சொல்கிறத கேளுங்க ப்ரோ. யாரையோ சொல்கிறத கேட்குறேன், நீ சொல்கிறதையும் கேட்குறேன். சொல்லி தொலைக்கியூ ப்ரோ. வாழ்க்கைன்றது ஒன்றே ஒன்று தான். வாழ்க்கையில் நிறைய சான்ஸ் கிடைக்கலாம், ஆனால் வாழ்கிறதுக்கு ஒரே சான்ஸ் தான் ப்ரோ. நீ சொல்கிறத கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் படித்த படிப்புக்கும் என் லைஃபுக்கும் சம்மந்தமே இல்லையே ப்ரோ. படிப்பு வேறு வாழ்க்கை வேறு. படித்த படிப்பு எதுவும் வாழ்க்கைக்கு உதவாது ப்ரோ. என் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்குதுல்ல லைட்டா ப்ரோ. ஏன் அப்படி சொல்கிற? பின்ன என்ன ப்ரோ பிரச்சனை உனக்கு? லோ ஃபெயிலியரா ப்ரோ? நீ வேற சும்மா காமெடி பண்ணுங்க. என் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குதுன்ற இதில் காதோல் வேற ப்ரோ. அதுக்குன்னு வாழ்க்கையே பிரச்சனைனா எப்படி? நம்ம தானே ஃபேஸ் பண்ணணும். நீ சொல்கிறது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனால் நான் என்ன பண்ணேன்? நானும் வெளியே வர எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலையே. இதுதான் பிரச்சனையே. ஏன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சியா? நாசமாக போச்சு போங்க ப்ரோ. டே எங்கடா போன ப்ரோ? வந்த வரைக்கும் வந்துட்டேன். என் பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு சொல்லிட்டு போயிடேன் ப்ரோ. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வேர்ல்டில் எல்லாமே டெம்ப்ரவரி தான் ப்ரோ. நீ கூட இங்கே பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறவங்கள விட பிறந்துட்டோமேன்னு வாழ்கிறவங்க தான் ப்ரோ அதிகம். ஏன் ப்ரோ முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு வரப்போகிற விஷயத்த நினச்சி பயந்துட்டு இருக்க? உன் கையில் இருக்க ப்ரெசண்ட்டாக நினச்சி உனக்கு பிடிச்சதை பண்ணி ஹாப்பியாக இரு ப்ரோ. கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு பாருங்களேன்.